கைபிடித்து நடந்த நாட்கள் முதல் இன்று வரை உன் அன்பு மாறவில்லை. இது அடி வாங்கி தர போறீங்க எனக்கு. பயமா கிடக்கும். அனுப்பின வேற அனுப்பாதன்னு சொல்லி கொண்டிருக்கிறதால. வணக்கம் அம்மா. வணக்கம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. உங்களோட பேர்? யோகேஸ்வரி. நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்னு சொல்லி கெஸ் பண்றீங்க? எனக்கு இது வரைக்கும் இப்படி வந்ததில்ல. ஓகே. யார சொல்றேன்னு எனக்கு தெரியல. சொல்றேன், உங்களுக்கு கிடைக்காத சந்தோஷத்தை ஸ்பெஷலா கொடுப்போம்னு சொல்லி தான் அனுப்பி இருக்காங்க. என்ன அப்படி பார்த்தா யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம்னு இந்த தங்கச்சின்ற பிள்ளையாலாம் இருக்கலாம். தங்கச்சின்ற பிள்ளையார் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரா? சரி, அதை விட வேற யாரெல்லாம் அனுப்பி இருக்கலாம்? எல்லாரையும் சொல்ல போக மாட்டேன் நான். சில உங்கள்கிட்ட பிள்ளைகளா இருக்கு? எனக்கு இந்த பிள்ளை பக்கத்துல இருக்கு, ஒரு ஆள் தான். சில அவரும் அனுப்பி இருக்கலாம் இல்லையா? அவர் எல்லாம் தந்துட்டாரு அம்மாக்கு. சில அம்மாக்கு ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லி கூட அவரும் செஞ்சிருக்கலாம். அதை விட வேற யாரா இருக்கலாம்? இல்ல. சரி, உங்களுக்காக வந்திருக்க கிஃப்ட பாப்போமா? சரி, இந்த கிஃப்ட்ல என்ன இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க? சாரி போல. சாரி, எப்போ பார்த்தாலும் லேடிஸ்ன்னு சொன்னாலே சாரியை தான் எதிர்பார்க்கிறேன். சரி, என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்க. பாக்க அப்படித்தான் இருந்தது. சரி, சாரி தான் வந்திருக்கேன்னு. பிடிச்சிருக்கா? ஓகே. சரி, இப்ப சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க உங்களுக்காக? ஸ்ரீலங்கால இருந்து வரண்டாலும் அங்க தங்கச்சின்ற பிள்ளையெல்லாம் அனுப்பிவிடும். வேற ஒருத்தரும் அனுப்புறதுக்கு இல்ல. தங்கச்சின்ற பிள்ளைகளை விட வேற உறவுகள் இருப்பாங்க தானே இல்லையா? அப்படி இது வரைக்கும் வேற இல்லையே. சரி, உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? எனக்கு 4. அப்ப உங்களோட மற்ற சகோதரங்கள்ல அனுப்புறேன்னு சொன்னா வேற யாரா இருக்கலாம்? யாரையும் சொல்லி பிரச்சனையை வளர்த்து கொள்ளணும்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் தங்கச்சின்ற பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, அப்ப கிஃப்ட் அனுப்பி நாங்க கோவிக்க போறாங்களே. சரி, உங்களுக்காக வந்திருக்கா அடுத்த கிஃப்டை பார்ப்போம். நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம இருக்கும்னு சொல்லி உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட் வந்திருக்குது. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய ஃப்ரெண்ட் அல்ல உங்களோட பழகினாக்கள்னு சொல்லி அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? இது வரைக்கும் அப்படி வந்ததில்லை. என்றாலும் ஸ்பெஷலா அனுப்பி இருக்கிறாங்க. என்ன சிலவள உங்களோட யாரும் கதைக்காம உங்களோட பிரிஞ்சிருக்கிறார்கள், இந்த தருணத்துல ஒன்று சேர்றதுக்காக இப்படி செய்வோம்னு சொல்லி அப்படி யோசிச்சிருப்பாங்களோ? அப்படி இருந்தாலும் அனுப்பிடணும்னு தெரியல எனக்கு. சிலவள அனுப்பி இருக்கலாம், அவங்களோட அன்பு பாசத்தை அங்கேயே திருப்பி வந்து இணைஞ்சு கொள்ளுவோம்னா அனுப்பி இருக்கலாம். என்ன சரி, ஃபைனலா யாரை யோசிக்கிறீங்க? தங்கச்சின்ன பிள்ளைகள் தானே. அப்ப சரியாப்பா, தங்கச்சின்ன பிள்ளைகள்னு சொன்னா 4 பிள்ளைகள், எந்த பிள்ளை அனுப்பி இருக்கலாம்? ஏன்னா நீங்க சொல்றதுக்காக யாரை எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி. இப்பதான் 2 பேர் வெளிநாடு வந்திருக்கிறோம், 2 பேர் ஊரோட இருக்கிறோம். ஓகே, அப்ப யார் அனுப்பி இருக்கலாம்? கூடுதலா லண்டன்ல இருந்து மதியம் நினைக்கிறேன். ஓகே, அப்ப மற்றாக்கள் அனுப்பி இருக்க மாட்டாங்க. அப்படியா? ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலா பர்த்டே கேக் வந்திருக்குது. என்ன அடிச்சிருக்கு கேக்ல? பெரியம்மா அடிச்சிருக்கு. பெரிய அம்மா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தங்கச்சின்ன பிள்ளைகிட்ட தான் வந்திருக்குது. அப்ப எந்த பிள்ளை அனுப்பி இருக்கலாம்? மதி. அப்ப மற்ற பிள்ளைகள் கோவிக்க போறாங்களே. கோவிக்க அவெல்லாம் செய்வாள், அவெல்லாம் இந்த டேலண்ட் இருக்கு. எங்க இருக்காங்க அவங்க? லண்டன்ல. அப்ப ஸ்ரீலங்காவில யார் இருக்கிறது? ஸ்ரீலங்காலும் 2 பேர் இருக்கிறாங்க, பிராமணனும் ஒரு பிராமணனும். ஓகே, வெளிநாட்டுல இருக்க மற்ற பிள்ளை எங்க இருக்கிறாங்க? கனடாவில இருக்கிறாங்க. அவங்க அனுப்பியிருப்பாங்களா? இது அடி வாங்கி தர போறீங்க எனக்கு. என்ன நீங்க யோசிக்கணும் இல்ல, யார் அனுப்பிடுவான்னு சரியா சொன்னா தானே அனுப்பினாங்களுக்கு சந்தோஷம். யோசிச்சு கொஞ்சம் மேற்குறமா எக்ஸ்ட்ராவா பயமா கிடக்கும். அனுப்பின வேற அனுப்பாதன்னு சொல்லி கொண்டிருக்கிறதால. சரி, யார் அனுப்பியிருப்பாங்க? அப்ப மதிதானே. சரி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய தங்கச்சிட்ட பிள்ளை மதிதான் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஒரு கவிதை ஒன்று வாசிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. அம்மா என்று சொல்ல ஒருதி இருந்தாலும் மறு உருவமாய் நின்று என்னை காப்பவள் நீ. கைபிடித்து நடந்த நாட்கள் முதல் இன்று வரை உன் அன்பு மாறவில்லை. என் மீது நீ பொழிந்த பாசத்திற்கும் காட்டிய அரவணைப்பிற்கும் என்றென்றும் நன்றி. என் அன்பு பெரியம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லி உங்களுடைய பராமகள் மதிதான் இந்த கிஃப்ட் எல்லாமே அனுப்பி இருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? சந்தோஷமா? ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு நிகழ்வை ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி. என்ன சொல்ல போறீங்க உங்களுடைய பராமகளுக்கு? நன்றி. கேட்கறே சொல்லிட்டேன், அடுத்து மிஸ் பண்ணிக்கே இல்லை. அவ இப்ப செய்திருக்கிறா, சந்தோஷம். உங்களுடைய புறாமகள் எங்களோட லைன்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியா சொல்லிக் கொடுங்க.
நன்றி. ஓகே ஓகே ஹாப்பியா இருங்க. ஓகே அம்மா, ஓகே. சந்தோஷமா? பிரச்சனை இல்ல, கேக் வெட்டி கொண்டாடுங்க. சரி அம்மா, ஓகே ஓகே. ஓகே வெரியம். என்ன சொல்ற, புறாமலா இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்ல சொன்னவங்க மகள் மதி அனுப்பினு சொல்லித்தான் சொல்ல மகள் சொன்னாங்க. இல்ல, அவ எந்த பிள்ளை அல்ல. ஒரு கொஞ்சத்து பிராமகள்னு சொன்னால் மகன் போய் பேர் இல்ல, பிராவிய பிள்ளை அல்லன்னு சொல்றான். சரி, அவாவும் அதே மாதிரிதான் பொறாமலா இருந்தாலும் மகள் மதியன்னு சொல்லி உரிமையா சொல்ல சொன்னவங்க. எனவே நீங்க இப்ப இருக்கிற மகிழ்ச்சியோட கலந்துரும் இருக்கணும். அதே நேரம் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய மகள் மதி சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைசஸ் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்றேன். பிறந்தநாள் வாழ்த்துக்களம்மா.